நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ஷன்ல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிச்சு கடந்த ஜூன் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் மகாராஜா. சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை மையமா வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. படத்தோட பட்ஜெட் 20 கோடியா இருந்தாலுமே பாக்ஸ் ஆபீஸ்ல 107 கோடி கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டையே கிரியேட் பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படம் விஜய் சேதுபதியோட 50வது படம். அவரோட 50வது படம் தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் 100 கோடி கலெக்ஷனை கொடுத்திருக்கு. படத்தை ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மகாராஜா படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ண போறதாவும் விஜய் சேதுபதி நடிச்ச கேரக்டர்ல அமீர் கான் நடிக்க போறாரு அப்படின்னு ரீசெண்டா நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்ப அடுத்த கட்ட அப்டேட் என்னன்னா, நித்திலன் சுவாமிநாதன் அடுத்ததா ஒரு படத்தை எடுக்க போறாரு. அந்த படத்தையும் மகாராஜா படத்தை ப்ரொடியூஸ் பண்ண பேஷன் ஸ்டுடியோஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. முக்கியமான அப்டேட் என்னன்னா, அந்த படத்துக்கு டைட்டில் மகாராணின்னு வச்சிருக்காங்கன்னு லீட் ரோல்ல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் நடிக்க போறதாவும் நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. கூடிய சீக்கிரம் இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மகாராஜா படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தளபதி விஜயும் நித்திலன் சுவாமிநாதனை நேரில் வர சொல்லி விஷ் பண்ணியிருந்தாங்க. மகாராணி படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.